ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீட்டில் காலையில் நேரமாக ஐயப்பன் பூஜைலாம் ரொம்ப அழகாக முடிஞ்சுது. நம்ம வீட்டு குட்டி சாமி டைகர் பொம்மையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சேனலில் இந்த 1 மந்த்துக்கு மில்லட் பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல. நேற்று வரகரிசி வச்சு பொங்கல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு ராகி தோசை தான். ராகி தோசை பெரும்பாலும் பசங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேன்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நல்ல கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பொடியாக. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 2 ஸ்பூனுன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் கோதுமை மாவும் ஒரு 4 ஸ்பூன் ராகி மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நிறைய சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ரவா தோசை பதத்துக்கு தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் கடுகு பொரிஞ்சது, சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு சோம்பு நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்தும் போது நல்லா சேர்ந்து வெந்து வரும். நான் வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்குவேன். ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்திக்குவேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி இது மட்டும்தான் சேர்த்திக்குவேன். தக்காளி சட்னி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா தண்ணி மாதிரி ரவா தோசை பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா கெட்டியாகும். நீங்கள் கெட்டியாக தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொட்டி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி லேசாக முருகலாக ஊற்றி கொடுக்கும்போது தான் பசங்களுக்கு பிடிக்கும். நல்லா 4-5 வாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேக விட்டு எடுங்க ராகி தோசையில், அப்போ தான் டைஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி புளிப்பாக கொஞ்சம் தக்காளி சட்னியில் வச்சு கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.